ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இந்த செட் நம்பர் ஃபாலோ நம்பரில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு. என்னென்னா இந்த இடத்துல 5005ன்னு போட்டிருக்கேன். அது இந்த லிஸ்ட்டில் வராது. எப்படின்னா அது ஆப்போசிட் நம்பர் 5005 அப்படின்னு. அதனால் அது தப்பு பண்ணிட்டு இருக்கேன். அது அதை யாராவது பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. இந்த 8008 தான் இந்த இடத்துல வந்திருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12ஆம் தேதி இந்த 08 கரெக்டாக வந்தது. ஆனால் இந்த 08ன்ற நம்பர் பிசியில் இந்த நாள் தான் வரணும், 13ஆம் தேதி வரணும் அப்படின்னு நான் வீடியோ போடணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஒரு பெரிய வின்னிங் எடுக்கணுன்னு. அது ஒரு நாள் முன்னாடியே வந்துச்சு. என்னன்னு பாருங்கள். சரி, அந்த செட் நம்பர் ஃபாலோ நம்பர்லாம் நம்ம ஒரு டைம் பார்த்துக்கிட்டு அது பார்க்கலாம். பாருங்கள், இதிலுமே இந்த 3064 அப்படின்ற நம்பர்லையுமே இந்த செட்லையுமே அந்த 0440 வந்துச்சு. ஆனால் இது எல்லாமே ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம ரன்னிங் நம்பரில் இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணணுன்னு தான் போட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணவும் முடியாது. ஓகேவா? இது இந்த மாதிரி நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் இப்போ ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றதுனால இதை போட்டிருக்கேன். அதில் எது நமக்கு இப்போ நமக்கு 4 அப்படின்னு நம்பர் வந்துச்சுன்னா, இதில் இருக்கிற நம்பருங்கள 46, இந்த 40 அப்படின்ற நம்பரை வச்சு மேட்ச் பண்ணலாம். 48 அந்த மாதிரி நம்பர் மேட்ச் பண்ணலாம். அதனால தான் இதை தவிர இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணவும் முடியாது. ஃபாலோ பண்ணாலும் நஷ்டம் ஆகிடும். கெஸ்ஸிங் வரும்போது இதுலேருந்து எடுத்து இதை மேட்ச் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இது எல்லாமே. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 724 50 வச்சு மேட்ச் பண்ணியிருக்கு. ஆனால் இதில் 50 அது இல்லாமல் 58 அப்படின்ற நம்பருமே அதை வச்சு தான் இது இந்த 724 அதிகமாக வரும். அது போட்டால் இன்னுமே அதிகமாக நம்பர் வருது. அது அடுத்த முறை போட்டுக்கலாம் தான் நான் விட்டுட்டேன். ஆனால் அந்த 724 58 அந்த நம்பர்ஸ் எப்படி வரும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வேணால் போய் பார்க்குறதுன்னா பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 48 வந்திருக்கும், 40 வந்திருக்கும், 08மே வந்திருக்கும். ஸோ அந்த 724 58 அப்படின்ற கேமில் நேற்று எல்லாமே பாஸு. அது இல்லாமல் அந்த செட் நம்பரில் நம்ம ஒன்று கொடுத்துருப்போம் 7048. அது நேற்று நல்லாவே 7408ன்னு வந்துச்சு. 408 அப்படின்னா அதுக்கு உள் நம்பர் 7 தான் வரணும். ஏன்னா அதுதான் செட்டு. அது இன்றைக்குமே நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அதாவது 4408 அது எப்படின்னு பாருங்கள். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது இந்த மாதத்துக்கான ஃபாலோ நம்பரு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்ததுனால இதையுமே நான் எடுத்திருந்தேன். இதையுமே பார்த்துங்க. புதுசாக பார்க்குறவங்க 9875 இந்த 0520 இதுதான் ஸ்ட்ராங்கு. ஆனால் இதில் இன்னும் 5 நம்பர் இருக்குது. அந்த வீடியோ பார்த்து அதையுமே ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆனால் இது 100% வரும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலை. இந்த மாதம் வரலனாலுமே அடுத்த மாதம் கூட வரலாம். ஏன்னா இதுக்கு டைம் எவ்வளோன்னு தெரில. நம்ம இந்த மாதத்தில் வரணும்னு எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். ஆனால் வரல அப்படின்னும்போது நம்ம எதுவும் செய்ய முடியாது. அப்படி வரலனாலுமே ஆனால் இந்த நம்பர் இந்த மாதம் வரலனாலும் அடுத்த மாதத்துக்காவது இந்த நம்பர் தான் வரணும். ஏன்னா அது அந்த மாதிரி ஃபார்மேட்டில் ரிசல்ட் தான் வரணும். ஆனால் அது டைமிங் தான் நமக்கு கரெக்டாக தெரியாதனால தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். அதையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறோம், வரலன்னா நமக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதையுமே கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். எதுலையுமே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போது அந்த 408 அப்படின்ற நம்பரை எப்படி 13ஆம் தேதி நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு அந்த கெஸ்ஸிங் சொல்கிறேன். இந்த கேப் நாம் கரெக்டாக நோட் பண்ணல. ஆனால் நான் நோட் பண்ணேன். ஆனால் அது வேறு மாதிரி வந்துச்சுங்க. பாருங்கள், 93க்கு இங்கே ஒரு 48. ஓகேவா? இந்த 93லேருந்து 2 நாள் விட்டு பாருங்கள், 53. அது இங்கே பாருங்கள், 2 நாள் விட்டு இந்த 53க்கு ஃபுல் ஆப்போசிட் 08 வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது நல்லா பாருங்கள், இந்த 93 அது இங்கே 48. ஓகேவா? இங்கேருந்து 2 நாள் கேப்பு, 2 நாள் விட்டு இந்த 53, இந்த 53 இந்த இடத்துல 08 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அந்த குழுவை நாம் நோட் பண்ணல. அதுதான் மிஸ்டேக்கு. இங்கே பாருங்கள், சி போர்டு நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 6, இங்கே 1. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கு 4, 9, இதுக்கு 4. ஆக இங்கே தான் 408 அப்படின்ற நம்பரை இங்கே தான் எடுக்கிறதா இந்த ஐடியா. ஆனால் இங்கே பாருங்கள், இதுக்கும் இதுக்குமே 2 நாள் கேப்பு. ஆனால் இதுக்கும் இதுக்கும் 1 நாள் கேப்பு.
திரும்பவுமே இந்த ஒரு நாள் கேப்பில் இது கரெக்டாக முடிச்சிட்டான். அதுதான் ஏன்னா நம்ம இதுக்கும் இருக்கிற கேப்பை தான் கணக்கு போட்டேன் நான். ஆனால் இதுவும் ஒரு நாள் கேப்பில் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வச்சு கேமை முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த உள் நம்பர் கூட பாருங்கள், உள் நம்பருமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருந்துச்சு. இங்கே பாருங்கள் 4, இதுக்குமே 4. ஸோ இப்போ இதுக்குமே 4. ஸோ இங்கே 4 வரணும், அந்த 4க்கு 7 வரணும், அப்படின்னா 2 வரணும். ஸோ 3 நம்பர் நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் கொடுக்குறதா இருந்தது. என்னென்னா 4408 மெயினாக 4408 மெயின் நம்பரு. அதுக்கு சப்போர்ட்டுக்கு 2408 7408 அப்படின்ற நம்பரை வந்து சப்போர்ட்டு கொடுக்குறதா இருந்துச்சு. 4 நம்பருமே வின்னிங் வந்து நமக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் நான் ஃபாலோ நம்பரில் 08 கொடுக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணேன். இந்த 48 வந்தவுடனே அது நான் வந்து சொல்லிட்டேன். என்னென்னா இங்கே சொல்ல மறந்துட்டேன். இது பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், மெம்பர்ஸ் வீடியோவில் தான் சொல்லணும், ஓப்பன் வீடியோவில் சொல்லக்கூடாது அப்படின்ல. உண்மையிலேயே நான் மறந்துட்டேன். ஓகேவா? யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபாலோ நம்பர் எல்லாத்துலேயுமே கொடுக்கணுன்னு தான் நினச்சேன். நேற்று வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருந்ததுனால அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் பிசி 48 வந்தோடனே 08 ஃபாலோ நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். உண்மையிலே மிஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபாலோ நம்பருக்கு நேற்று கெஸ்ஸிங்கில், அதாவது 12ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் ஏபி 65 பிசி 54 தான் மெம்பர்ஷிப்பில் கொடுத்தது. இது வந்து ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இருந்தே இந்த 584 கொடுத்துட்டு ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்த நம்பரு. இது வந்து புதுசாக வந்து ஃபாலோ நம்பர் கொடுத்தது. அதில் பிசி 08 ஃபாலோ நம்பர் கொடுத்துட்டு 13ஆம் தேதிக்கு 408 கொடுக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணது. இந்த ஏபி ஃபாலோ நம்பர் இது கொடுத்துருந்தது. ஓகேவா? இப்போ இந்த பிசி 08 மிஸ் ஆயிடுச்சு. அந்த வருத்தத்தில் தான் இவ்வளவும் சொல்லிகிட்ருக்கேன். வேறு என்ன பண்ணுறது, மிஸ் ஆயிடுச்சு. 4 நம்பருமே மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நானுமே இன்றைக்கி ஒரு நல்ல 13ஆம் தேதி நமக்கு ஒரு நல்ல வின்னிங் இருக்குது அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். மிஸ் பண்ணிட்டேன். சரி, மிஸ் பண்ணிட்டோம். இப்போ 13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த 51க்கு 08 எவ்வளோ மாதம் தள்ளினாலும் அது பாருங்கள் கரெக்டாக அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள் 51க்கு ஒரு 08, இங்கே பிசியில் 51 கீழே 08. இதெல்லாம் 2 சான்ஸ் தான் வருது, 3ஆவது சான்ஸ் வரமாட்டேங்குது. வேணா உங்களுக்கு 3ஆவது சான்ஸ் வர மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த 35 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா அது எனக்கு ஐடியா வரல. ஏன்னா இப்போல்லாம் வந்து 2 சான்ஸ் தான் வருது, அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது. இந்த 35 பிசி வருமானு பார்த்துங்க. இங்கே பாருங்கள் 01ன்னா 51. அப்போ பாருங்கள் இங்கே ஆப்போசிட் பண்ணதுனால இங்கே பாருங்கள் திருப்பி 80ன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். அது எவ்வளோ கிளியராக திரும்ப வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 80 51, அது கீழே பாருங்கள் 03. அப்போ இந்த 51 கீழே 03 08 எப்படியெல்லாம் வருதோ அப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கணும். நம்ம என்ன பிளான் பண்ணிட்டோம்னா இந்த 37 பிளான் பண்ணிட்டோம். அதையுமே பார்த்தது தான். என்ன சொல்கிறது, எத்தனை கெஸ்ஸிங் தான் எடுக்கிறது ஒன்றும் புரியல. சரி, இப்போ என்ன கெஸ்ஸிங் சொல்ல வரேன் அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஒரு கெஸ்ஸிங் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இந்த 4 மாதத்தில் இது வருமா அப்படின்னு எதிர்பார்த்தேன், கரெக்டாக வந்துச்சு. ஆனால் நான் வந்து இந்த இடத்துல இதுக்குள்ளேயே எதிர்பார்த்தேன் இந்த நம்பரை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது என்னன்னா இங்கே வந்திருக்கு. ஸோ இப்படி கூட இருக்கலாம். இங்கே 2 நாளைக்கு மேலே, இங்கே ஒரு 2 நாளைக்கு கீழே அப்படின்னு கூட இது பிளான் பண்ணியிருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா பார்த்துங்க, இந்த 068க்கு டைரெக்டாக 068, இந்த 408க்கு ஏபி திருப்பி 048. ஓகேவா? இப்போது நமக்கு 068ல் 608 இல்லைன்னா ஏதோ 860 அந்த மாதிரி நம்பர் வந்து இந்த 408 ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ 3ஆவது சான்ஸ்ன்றனால ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். எப்படின்னா இந்த 408 டைரெக்டாக ஃபஸ்ட்டே 408. ஓகேவா? புரியுதா பார்த்துங்க. இப்போ நமக்கு இந்த 068 068 2 டைமு சேமாக வந்துச்சு. ஓகேவா? இப்போ 408 திரும்பவும் கரெக்டாக 408 சேமாக வந்துச்சு. அதனால தான் இது நமக்கு வந்து இந்த 608 பாக்ஸ் வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. 99% இப்படி தான் வரணும். ஏன்னா கேப்புமே 4 மாதம் 4 மாதம். அதே மாதிரி கரெக்டாக இந்த 408க்கு 408. ஓகேவா?
அப்படி இருக்கும்போது இந்த 068க்கு 068. ஸோ இப்போ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, இந்த 408க்கு 408, இந்த கேப்பில் 048. ஆக 8 வந்து சி போர்டு. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 068க்கு 068, அந்த ஏவை திரும்பி 608 அப்படின்ற நம்பர் இங்கே வந்துடணும். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எனக்கு இப்போதைக்கு ஞாபகத்துக்கு இல்லை. ஆனால் 2019ன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்தது. அது எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. மார்க் பண்ணி வைக்கல. சரி, மார்க் பண்ணி அடுத்த முறை வேணால் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதே ஃபார்மேட்டில் இதே மெத்தடில் ஒரு ரிசல்ட் வந்து 2019 வந்திருக்கும். அதே மாதிரி 2023 ஒரு தடவை வந்தது. அது நம்ம தேடும்போது கண்டிப்பாக கிடைக்காது. சரி விடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமே அதை பார்த்துக்கலாம். சரி, இப்போதைக்கு அதை விட்டுருங்க. இப்போ என்னென்னா, இந்த 608 அப்படின்ற நம்பரு இந்த 13ஆம் தேதிக்கு ட்ரை பண்ணலாம். அதோட பாருங்கள், ஏற்கனவே 608 வந்திருக்கு. ஸோ வந்த நம்பரு திரும்பி வராது அப்படின்ல, வந்ததே திரும்பவுமே வருது. ஏன்னா இங்கே பாருங்கள், 50க்கு 50 வந்திருக்கு. இங்கேயுமே பாருங்கள், இந்த 08க்கு 08 அப்படி நம்பர் இது 0880 அப்படின்ற நம்பரு திரும்பவுமே 80 அப்படின்னு நம்பர் வந்திருக்கு பாருங்கள். அதனால் வந்த நம்பர் திரும்பி வராது அப்படின்னுலாம் ஒன்றும் இல்லை, வரும். அதனால் 608 அப்படின்ற நம்பர் வருமானு பார்த்துக்குங்க. அதோட இன்னொரு நம்பர் என்னென்னா, இதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் எடுக்கலாம். அதுவும் பாருங்கள், இந்த எப்படி இந்த 51க்கு 08 வருதோ அந்த மாதிரி 30 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா, இல்லை 40 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா, அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு 30ன்னு வந்தால் 40ன்னு வருது, 40ன்னு வந்தால் 30ன்னு வருது. அது எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 03க்கு 04. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், 30க்கு ஒரு 04. இதே மாதிரி தான் வந்திருக்கு நிறையா. நான் ஒரு 2 தான் குறித்து வச்சேன். நீங்கள் வேணால் போய் பார்த்துங்க. அதனுடைய ஆப்போசிட் வந்திருந்தாலுமே அந்த மாதிரி வந்திருக்கும். இங்கே பாருங்கள், 30க்கு 59. அது என்னென்னா 04 அப்படின்ற கணக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், 59 பாருங்கள், ஒரு 03. ஆக இதுக்கும் அதுக்கும் மேட்சிங் வந்து கரெக்டாக வருது. அதுதான் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், 35க்குன்னா கணக்குன்னா 30, அதுக்கு கீழே பாருங்கள் 04, மேலே பாருங்கள் 30, அதுக்கு ஒரு 59. ஸோ இந்த 40ன்னு வந்தால் 30ம், 30ன்னு வந்தால் 40 அப்படின்ற நம்பருமே வருது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நமக்கு 40 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. அதனால இந்த பாருங்கள், 03க்கு 40, 30க்கு 04. அந்த மாதிரி இப்போ 40க்கு ஒரு 03 ஏபி வருமானு பாருங்கள். அப்படி 03 வரும்போது 038 அப்படின்ற நம்பர் வரலாம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து அந்த 038 பார்க்கலாம். இருங்க வாங்க. எப்படின்னா, இந்த 93க்கு 48, 53க்கு 08. ஸோ இப்போ 3 வந்து இங்கே ஒரு 3 இருக்குது. ஓகேவா? இந்த 3க்கு பார்த்தீங்கன்னா 83. அப்போ 83க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள், 38. ஸோ இந்த 38 ஏன் இங்கே சான்ஸ் இருக்குது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 83க்கும் 93க்கும் 3 நாள் கேப்பு. ஓகேவா? இந்த 93ம் 53க்கும் 2 நாள் தான் கேப்பு. ஸோ இந்த 53க்கு 48க்கு 1 நாள் கேப்பு, திரும்பவும் 48க்கு 08க்கு 1 நாள் கேப்பு. ஸோ இப்போது எந்த ஒரு நாளுமே கேப்பு விடாமல் கரெக்டாக 38 அப்படி நீங்கள் முடிச்சிடணும். ஏன் அப்படின்னா, இன்னொன்று பாருங்கள், இந்த 33க்கும் 36க்கும் 3 நாள் கேப்பு. அப்போது 36லேருந்து 31, அதாவது சி போர்டு ஆப்போசிட் பண்ணால் 2 நாள் கேப்பு. இப்போ பாருங்கள், இப்போ இதிலேருந்து கரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே 1 நாள் கேப் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கேமு இங்கே கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போது இந்த 31னுடைய கேமு இங்கே 33 இருக்குது. புரியுதா? பார்த்துக்குங்க. 36க்கு 31. அப்போ இந்த 51 இங்கே 08 ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்போ அடுத்த 3 இங்கே இருக்குது. அந்த அடுத்த 3 இங்கே 38 அப்படின்னு வரணும் பிசி. எப்படின்னா 36க்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் தெளிவாக பாருங்கள், 36க்கு 31 2 நாள் கேப்பு. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு 33க்கு இந்த 36க்கும் 3 நாள் கேப்பு. ஓகேவா? 3 நாள் கேப்பு. அப்போ இது எங்கே நின்று இருக்குதுன்னா, இந்த இடத்துல தான் ஸ்டாப் ஆகிருக்கு.
அந்த ஸ்டாப் ஆன இடத்துலேருந்து 53, அதுலேருந்து தான் இந்த 48, அதிலிருந்து 08. ஸோ இப்போ முடிக்கணும் அப்படின்னா இந்த 31க்கு மேட்ச் ஆகிற நம்பரு இந்த 33, அதில் சி போர்டு ஆப்போசிட் வச்சு அடிக்கணும். அப்போ 38 அப்படின்ற நம்பரு பிசியில் அடிக்கணும். அப்படி 38ன்னு அடிக்கும்போது இது ரெண்டுமே சேர்த்து முடிக்கணும் அப்படின்னா இந்த 83க்கு நமக்கு 38 பிசி வரணும். ஓகேவா? ஆக இந்த 833 ஏபியும் ஆப்போசிட் வைக்கணும், பிசியுமே ஆப்போசிட் வைக்கணும். ஏபி வந்து ஃபுல் ஆப்போசிட் வைக்கணும். ஃபுல் ஆப்போசிட் 83க்கு என்னன்னா 38 தான். அப்போ ஏபியுமே நமக்கு சி போர்டு மட்டும், அதாவது பிசியில் சி போர்டு மட்டும் ஆப்போசிட் வைக்கணும். 36க்கு 31, 33க்கு 38. ஸோ ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால 38 இந்த இடத்துல வந்தே வரணும். அப்படி வரலனாலுமே இன்னும் 2 நாளைக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 38 பிசி கண்டிப்பாக வந்து தான் வரணும். ஓகேவா? அப்படி 38 வந்துச்சுன்னா 038 அப்படின்ற நம்பர் வரணும். ஏன் அப்படின்னா இந்த தேதியில் நல்லா மேட்ச் ஆகுது. ஏன்னா 40ன்னு வந்தால் ஒரு 30 அப்படின்ற நம்பர் வருது. அது திரும்பி 03 அப்படின்னு வந்துச்சுன்னா 038 அப்படின்ற நம்பர் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நம்ம எடுத்துருக்கிற 2 நம்பரு 038 608. ஓகேவா? ஃபாலோ நம்பர் என்னென்னா அது மெம்பர்ஷிப்பில் தான் சொல்கிறோம், ஓப்பனில் சொல்கிறதில்லன்னு இல்லை. நான் உண்மையாகவே சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மெம்பர்ஷிப்பில் வந்து அநேகமாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா நான் காசுக்காக ஒன்றும் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணல. இது யூடியூப்னுடைய ப்ரொசீஜர் எனக்கு தெரியல. அதனால் என்ன இது அப்படின்னு ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிட்டேன் நான். அதை கேன்சல் பண்ணுறதுக்கும் மனசு வரல, வச்சுக்கிறதுக்கும் மனசு இல்லை. அதனால் மேக்ஸிமம் அதில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. நான் எல்லாமே ஓப்பன் வீடியோலேயே போடுறேன். இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? அதனால் எல்லாத்தையுமே ஓப்பன் வீடியோலேயே போடலாம். ஜாயின் பண்ணவங்க மட்டும் அப்படியே இருங்க. கொஞ்ச நாள், ஒரு மாதம் முடிஞ்சோன்னா அதே ரிஜெக்ட் ஆனோடனே அப்படியே நிறுத்திக்குங்க. நம்ம எல்லாமே ஓப்பன் வீடியோவிலே பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நமக்கு லைக் பண்ணுறவங்களுக்கும் நம்ம வீடியோவை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் வின்னிங் வாங்கணும் அப்படின்றது தான் நம்முடைய ஆசை. ஏன்னா நிறைய இழந்துட்டோம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. பார்த்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஃபாலோ நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். ஓகேவா? ஓகே, பாருங்கள். கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம்.